தமிழகத்தோட வானிலை நிலவரம் எப்படி இருக்கு? அடுத்த 6 நாட்களுக்கு எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கு? சென்னை வானிலை மையத்தோட அறிவிப்போட விரிவா பார்க்கலாம். மத்திய மேற்கு வங்கக்கடல்ல நேற்று நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று பாராதீப்போட தெற்கு தென்மேற்கு பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா நிலை கொண்டிருக்கு. இது வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதியில இன்று இரவு கரையை கடக்க இருக்கு. நாளைக்கான தமிழக வானிலை நிலவரம்னு பார்க்கும்போது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்லையும் புதுவையில கனமழையும் பெய்யும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 4ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் ராமநாதபுரத்துல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. 5ஆம் தேதி வானிலை நிலவரம்னு பார்க்கும்போது மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த 3 தினங்கள்லயுமே தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லயும், காரைக்கால் மற்றும் புதுவையில இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து அக்டோபர் 6, 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வர மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை நிலவரத்தை பார்க்கும்போது வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. மீனவர்கள் கவனத்திற்காக தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருக்கு. துல்லியமான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்க நியூஸ் தமிழோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி.